ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெமி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சி ஒரு பொடி செய்வோம். இந்த கத்திரிக்காய் சாதம் செய்யும்போது அந்த பொடியும் இதில் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டு நம்ம மதியம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த சாதம் அந்த பொடியில் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெமி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நிறைய டிஷ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதம் செய்கிறதுக்கு முதல்ல பொடியை அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கணும். இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் சேர்க்காமல் இந்த பொருட்கள்லாம் அப்படியே வெறும் மணலே வறுத்துக்கணும். வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க பொருட்கள்லாம் கருகாமல் பார்த்துக்கணும். கருகிருச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இது கூட 1/4 கப் துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவுமே நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். எல்லா பொருட்களும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். வேறு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்த பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் நான் இந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். இந்த சாதம் பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் மெஷர்மெண்ட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கியாச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கணும். இங்கே தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே இதை கூட சேர்த்துக்கணும். சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா தக்காளியும் வதக்கிக்கணும். தக்காளி வதக்கும் போதே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா பொடி அரைக்கும் போது அது மிளகாவும் சேர்த்துருக்கும், மிளகும் சேர்த்துருக்கும். அதனால் இப்போ மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது. சேர்த்தோன்னா ரொம்ப காரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு முடியாது. அதனால் மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த வெங்காயத்தை கலந்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் வேகணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி நம்ம கத்திரிக்காயை வேக விடணும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கத்திரிக்காயெலாம் அந்த எண்ணெயில் நல்லா வெந்திருக்கு. மறுபடியும் ஒரு தாட்டி கலந்து விட்டுக்கணும். அடுத்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கணும். புளி பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதுவுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்துருக்க புளி வந்து நல்லா சுண்டி வர அளவுக்கு விடணும். புளி பார்த்திங்கன்னா வறுத்து பொடி பண்ணுற அந்த மசாலா கூடயே நம்ம இந்த புளியும் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்படி சேர்த்துக்கு பதிலாக இந்த மாதிரி கரைச்சி ஊற்றி நம்ம கொதிக்க விடும்போது அந்த பச்சை வாசனை போய் அந்த சாதமும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளி தண்ணி நல்லா சுண்ட பிறகு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கணும். சேர்த்து அது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும்.
மசாலாலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு வேக வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கணும். சேர்த்து அந்த மசாலா கூடவே நல்லா கலந்து விட்டுக்கணும். கடைசியாக கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் சாதம் ரெடி. இந்த சாதம் பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்சு வச்சுட்டு மதியம் சாப்பிடும்போது அந்த மசாலாவில் ஊறி அந்த சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.